அனைவருக்கும் வணக்கம். வீட்டு பூஜை அறையில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினசரி காலை மாலை இரு வேளையுமே வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்வது இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலுமே அதற்கான சில வரைமுறைகளை வகுத்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த முறைப்படி நம்முடைய வழிபாட்டை மேற்கொண்டால் அதற்குரிய பலன்களை நாம் முழுவதுமாக பெற முடியும். நம்முடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமான ஒன்று பூஜை அறை. வீட்டில் எப்பொழுதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்கும். பூஜை அறையை எப்படி வைத்திருக்கிறோமோ என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்கள், சிலைகள் உள்ளிட்ட பழங்கள் இருந்தாலுமே நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் உள்ளிட்ட பலவுமே வைத்திருப்போம். இந்த முறையில் நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. சாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வழிபடும் முறைகள் என சில இருக்குது. இந்த முறையில் நம்முடைய தினசரி வழிபாட்டை மேற்கொண்டால் வீட்டில் நன்மைகள் பெறுவதுடன் தெய்வத்தின் அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டில் மகாலட்சுமியின் அருள் கலாச்சாரம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படும் பொருட்களை ஒன்றாக கண்ணாடியை அவசியம் நாம் வைத்திருக்க வேண்டும். அதற்கு தினமுமே நாம் பூஜை செய்யும் பொழுது தீபதூர்ப ஆராதனை காட்ட வேண்டும். இந்த கண்ணாடியில் தெய்வத்தின் உருவம் அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிப்பதாக அவர்களுடைய அருளும் ஆசையும் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களாகவும் விளக்கு, விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் அவசியம் ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும் பொழுது வெறும் விளக்கேற்றி மட்டுமே வைத்து நாம் பூஜை செய்யக்கூடாது. கண்டிப்பாக ஏதேனும் ஒரு நைவேத்தியம் வைத்து படைத்து பூஜை செய்ய வேண்டும். நைவேத்தியமாக ஒரு உணவு சமைத்து படைக்க முடியவில்லை என்றாலும் சரி, சிறிது கற்கண்டாவது வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சுவாமி படங்களுக்கு முன்பு ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி, பருப்பு, மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது சிறப்பானது. குறிப்பாக விநாயகரின் பாதத்திற்கு அருகில் எப்பொழுதுமே சிறிது அரிசி வைத்திருக்க வேண்டும். இதனால் வீட்டில் எப்பொழுதுமே உணவு பற்றாக்குறை, வறுமை ஏற்படாமல் இருக்கும். பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் தண்ணீர். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் ஒருபொழுதுமே நாம் பூஜை செய்யக்கூடாது. பூஜை அறையில் எப்பொழுதுமே பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைத்திருக்கக்கூடாது. சிறிது தண்ணீரும் அதில் 1-2 துளசி இலைகள் அல்லது ஏதாவது ஒரு மலர் போட்டு தான் வைக்க வேண்டும். இப்படி பூஜை செய்யும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். வறுமை எப்பொழுதுமே இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. ஒவ்வொரு வீட்டிலுமே பூஜை அறை என்பது முக்கியமான ஒரு இடம். வீட்டில் சிறிய இடம் இருந்தாலுமே அங்கு ஏதேனும் ஒரு சிறு பகுதியை பூஜை செய்வதற்காக கிழக்கு நோக்கி வைத்திருப்பாங்க. அவ்வாறு அனைவருமே இறைவனை வணங்குவதற்கு பெரிதுமே முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இவ்வாறு இறை வழிபாடு செய்யும் பூஜை அறையை பராமரிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஒருவர் வீட்டிற்கு நுழைந்தவுடன் ஒரு வீட்டில் பூஜை அறை அல்லது சமையல் அறையை பார்த்து தான் நம்ம அந்த வீட்டில் உள்ளவர்களை பற்றி புரிந்து கொள்வோம். அவ்வாறு நமது பூஜை அறையை எப்படி சுத்தமாகவும் தெய்வாம்சம் பொருந்தியதாகவும் இருக்கிறதோ அதே போல் நமது வீடு, நமது முகமும் லட்சுமி கலாச்சாரத்துடன் இருக்கும். இதன் மூலம் ஐஸ்வர்யம் பெருகும், பண வரவு உண்டாகும். இவ்வாறு நாம் லட்சுமி கலாச்சாரம் நிறைந்திருக்க பூஜை அறையை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிலர் தங்களுடைய பூஜை அறையில் பலவிதமான விளக்குகளை வைத்து தீபம் ஏற்றுவாங்க. அவை எத்தனை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்று குழப்பம் பலருக்குமே இருக்கும். தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தின் ஒளி எந்த அளவிற்கு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வீடு பிரகாசமாக இருக்கும். எனவே இதற்கு வைப்பதற்கான எண்ணிக்கைகள் என்று எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதனால் பலவித விளக்குகள் வைத்திருப்பதோடு ஒரு அகல் விளக்கும் நிச்சயம் இருக்க வேண்டும். முதல்ல இந்த அகல் விளக்கை ஏற்றிய பின்னரே மற்ற தீபங்களை ஏற்ற வேண்டும். அதே போல் சாம்பிராணி, ஊதுபத்தி, சூடம் இவை அனைத்துமே அந்த அகல் விளக்கு ஒளியில் இருந்து ஏற்றிக்கொள்ளலாம்.
ஆனால் தவறையும் காமாட்சியம்மன் விளக்கில் இருந்து மற்ற அனைத்து இதையும் ஏற்றுவது தவறான ஒரு செயலாக இருக்குது. வாரந்தோறுமே பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது வெற்றிலை பாக்கு மற்றும் வாழைப்பழம் வைத்து வழிபடுவது அனைவரின் வழக்கம். வெற்றிலை பாக்கு இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அதன் மீது பெரும்பாலும் கொட்டை பாக்கு அல்லது நிஜாம் பாக்கு வைக்க வேண்டும். இதன் மூலம் வைக்கப்படும் வாழைப்பழம் மிகவும் எத்தனை எண்ணிக்கையில் காம்புடன் இருக்க வேண்டும். வெற்றிலை காம்புடன் இருக்க வேண்டும். வெற்றிலை பாக்கின் மீது எப்பொழுதுமே ஒரு மலரை அவசியம் வைத்திருக்க வேண்டும். பூஜைக்காக தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த தேங்காயை எந்த திசையில் எப்படி வைக்க வேண்டும் என்ற குழப்பம் அனைவருக்கும் உண்டு. நான் 3 கண் இருக்கக்கூடிய பகுதி தேங்காயை இறைவனின் வலதுபுறம் நமது இடதுபுறமாக வைக்க வேண்டும். மற்றொரு பகுதியை இறைவனின் வலதுபுறமும் நமக்கு வலதுபுறமாக இருக்க வேண்டியதாக வைத்து கொள்ள வேண்டும். அனைவருடைய வீட்டில் கஜலட்சுமி அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது வழக்கம். இவ்வாறு ஏற்றப்படும் விளக்குக்கு அடியில் ஒரு தட்டு வைத்து ஏற்றுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் நாம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது மஞ்சள் அரிசி அல்லது மலர்கள் வைத்து ஏற்ற வேண்டும். ஏனென்றால் அம்மனை எப்பொழுதுமே சிம்மாசனத்தில் மட்டுமே அமர வைக்க வேண்டும். அவ்வாறு செய்வது நமது குடும்பத்திற்கு எப்பொழுதும் நல்லதாக இருக்குது. இதுபோல் பூஜை அறையில் நம்ம செய்வது ரொம்பவும் நல்லது. சிலருடைய கோவில்களுக்கு சென்று விட்டு வரும்பொழுது தெய்வத்தின் படத்தை வீட்டிற்கு வாங்கி கொண்டு போகலாம். அப்படி வீட்டிற்கு வாங்கி கொண்டு போனால் தீய பலன்கள் ஏற்பட்டு வீடுவோ அல்லது பயமோ மனதிற்கு நிலவுகிறோம். இதுபோல் செய்வதால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நமது வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலுமே நாம் வசிக்கக்கூடிய இடத்துல நம்மை காக்கும் தெய்வத்திற்கு சிறிது தனியாக இருக்க இடம் ஒதுக்க வேண்டும். தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெற முடியும். சில வீடுகளில் தனியாக பூஜை அறை இருக்கும் என்பது, ஆனால் வாடகை வீடுகளில் சிறிய வீட்டுகளில் இருப்பவர்கள் இப்படி பூஜை அறையை அமைக்க வாய்ப்பு இருக்காது. சிறிய இடத்தை மட்டுமே வழிபாட்டிற்காக ஒதுக்கி வைத்திருப்பாங்க. பூஜை அறை எப்படி இருந்தாலுமே எந்த ஒரு சுவாமி படங்களை வீட்டில் வைக்க வேண்டும், பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் பல சந்தேகங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு நாம் தீர்வு செய்து நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பூஜை அறை அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கி இருக்கும் இடம் சிறியதோ அல்லது பெரியதோ, ஆனால் அந்த இடம் சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். சுவாமி படங்களை கிழக்கு மேற்கு நோக்கி நாம் திசைகளை இருக்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி, நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்து கொள்ள வேண்டும். இறந்தவர்களுடைய படங்களை பூஜை அறையிலோ அல்லது சுவாமி படங்களுடன் சேர்த்தோ வைக்கக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாம் வழிபட பயன்படுத்த வேண்டும். சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வைத்து நாம் வழிபடுத்தக்கூடாது. சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அது சிறிய அளவில் இருக்க வேண்டும். தினமுமே பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆதாரணைகளை செய்து நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். ஏனென்றால் சிலைகளை வைத்து வழிபட வேண்டும். கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்கள் வாங்கி வந்து நம்முடைய வீட்டில் மாட்டி வைத்தால் போதும். அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்கும் என நினைத்துக்கூடாது. அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் பதிகளை தொடர்ந்து நம்ம பாராயணம் செய்து கொண்டு இருந்தால் அந்த ஒளியால் ஈர்க்கப்படும் அந்த தெய்வ படத்திற்கு உருகு ஏறி அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.